இல்லை மாமா, நான் ஏன் உங்களை சொல்ல போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்ல மாட்டேன். மாமா, டேய் இரா மாப்ள, எனக்கு இதை எப்படி திறக்கிறது என்னன்னே தெரியலடா மாப்ள. ஏதோ லாக்கு வீக்கு போட்டு வச்சிருக்காவன்னு நினைக்கிறேன். பூட்டு இருக்குமா? பூட்டெல்லாம் காணுமே. எப்படி திறக்கிறது? இந்த சித்தப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா ஒரு நாள் நான் வரும்போது வாங்கிட்டு வர்றேன்டா அப்படி சொன்னாரு. அப்ப கண்டிப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதுக்குள்ள இருக்கும். எப்படி பார்க்க? ஆமா. ம், 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 சாக்கி. உனக்கும் இதுக்குள்ள சாக்லேட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? ஷோ, இவன் வேற. நானே இதை எப்படி திறக்கிறேன்னு தெரியலான்னு மூச்சு விட்டுருக்கேன். இவன் வேற. ஏய், ஆளை பாரு. என்ன ஜெயஸ்டிகா? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, இத லாக் போட்டு வச்சிருக்காங்களா? திறந்து பார்த்துட்டு இருக்கேன். திறக்கவே முடியல. நீ வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆ, அந்த சித்தப்பா வந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல, என்ன உனக்கு அவசரம்? அதுக்குள்ளே அப்படியே லக்கேஜ் அம்புட்டே எடுத்தாந்து எடுத்து வச்சிட்டு இருக்கா? தூங்கிட்டு தானே இருக்காங்க. வந்து எடுத்து தர மாட்டாங்களா? அவங்கள்ட்ட கேட்காம அவ்வளோத்தையும் இங்கே கொண்டாந்து வச்சிருக்கியே, திட்ட போகிறாங்க பாரு. திட்ட மாட்டாங்க. சித்தப்பா நல்லவங்க. அவங்க முட்டாய் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல வெளிநாட்டுல இருந்து. அப்புறம் அதை திங்க வேணாமா? அதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க தான், உனக்கு தர மாட்டாங்களா? அதுக்குள்ளே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க தூங்கி எப்ப எந்திரிக்கிறது, நம்ம எப்ப முட்டாய் திங்கிறது? சப்பா, கூட வேற இந்த குட்டி பையன் வேற. டேய் வாடா என்கிட்ட. அக்கா, சாக்கி. உன்னையும் இந்த பையக்கு எடுத்து வச்சிருக்கானா? முட்டாய் இருக்குன்னு சொல்லி உன்னையும் உட்கார வச்சிருக்கானா? ஏன்டா சின்ன பிள்ளைய போய் ஏமாத்துற? நான் ஒன்னும் ஏமாத்தல. இதுக்குள்ள முட்டாய் இருக்கு, உனக்கு தெரியாது. அதுவும் ஒரு பேக்கோட எடுத்துட்டு வரணுமோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து பெட்டியில இருந்து முதற்கொண்டு இங்க கொண்டாந்து எடுத்து வச்சிருக்க. ஆளை பாரு. பெரியம்மா இங்க வந்து பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அக்கா, அம்மாவை ஏன் கூப்பிடுற? ஓ ஜெஸ்டிகா, அம்மா வந்து திட்டும். ஏன்டா எடுத்தேன்னு. உன்னெல்லாம் திட்டக்கூடாது. பெரியம்மா வந்து நல்ல கட்டை எடுத்து அடிக்க சொல்றேன் பாரு. யாரோட பொருளையும் கேட்காம எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. நம்ம சித்தப்பா தானே? நம்ம சித்தப்பாவா இருந்தாலும் அவங்க லக்கேஜில் ஏதாவது வச்சிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. இப்படியா வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருப்ப? நல்ல வேலை அவங்க லாக் போட்டு வச்சிருப்பாங்க போல. பெரியம்மா இங்க பாருங்க, இவன் என்ன வேலை பார்க்குறான்னு. இலையிலே என்னடா பண்ற? அம்மா, இதுக்குள்ள முட்டாய் அந்த சித்தப்பா வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, திறந்து கொடுமா, எடுக்கலாம். எடுத்து சாப்பிடலாம். அடி வெளுத்துப்படுவோம் பார்த்துக்க. முட்டாய் எடுத்து சாப்பிட்றியா? ஷோ, அம்மா ப்ளீஸ்மா. அடி வாங்கிடுவ. சரத்து சித்தப்பா வந்தானா திட்டுவான் பாரு. அப்படியே அம்புட்டை உனக்கு இங்கே வச்சிருக்க. தூங்கிட்டு இருக்கிறேன், இல்லைனா விட்டுருக்க மாட்டேன் உனைய. சித்தப்பா முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். வந்ததும் உங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பான். அவர் யாருக்கும் வாங்கிட்டு வரல, உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்தப்பா இருந்ததும் எழுந்ததும் தூங்கி எந்திரிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுப்பான்டா. இப்போதைக்கு போட்டு அதெல்லாம் கிளைக்காம வை. சித்தப்பா அப்புறம் எந்திரிச்சு சங்கடப்பட மாட்டானா? என்ன இப்படி எடுத்து போட்டு கிளச்சி வச்சிருக்கான்னு. எந்திரி. ஓ, எனக்கு இப்பவே வேணும். ஏன் இங்கேரியா? என் சோனி மேனை பாரு, என் பேரனையும் உட்கார வச்சிருக்கேன். பாவம் பிள்ளை. முட்டாய் இருக்குன்னு சொன்னியாடா அதுக்குள்ள? உன் பேரங்கிட்ட முட்டாய் இருக்குன்னு சொன்னது அவனும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேம்மா. அவனும் உட்காந்துட்டு வேணும் வேணும்ட்டு உட்காந்துருக்கேன். அம்மாச்சி, சாக்கி. என்னடா தங்கம், மாமங்காரன் போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அதில் முட்டாயெல்லாம் இல்லை. நீ வா, அம்மாச்சிட்ட வா. தாத்தாவை உனக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன். டேய் டேய், போய் சொல்லுதுடா உங்க அம்மாச்சி. இதுல கண்டிப்பா முட்டாய் இருக்கு. டேய் குட்டி பேல, இந்திரா குட்டி தம்பி, சித்தப்பா எந்திரிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து தருவான்டா. கொண்டே லக்கேஜ்லாம் எங்கே இருந்துச்சு அதே மாதிரி எடுத்து அதே இடத்துல வச்சிட்றான். இது என்னக்கா அது? அம்புட்டே அள்ளி இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஆம்படி வசந்தி, சரத்து வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. அம்புட்டே கொண்டாந்து இங்கே வச்சிருக்கேன்டி, முட்டாய் வேணுந்திருப்பான்னு பாரு. அவன் எந்திரிச்சு முட்டாய் எடுத்து கொடுக்க மாட்டானா? இப்படி எடுத்து பரப்பி போட்டு வச்சிருக்கேன்டி இவன். என் மயன் நல்ல வேலை தூங்குறேன், இல்லைன்னா அவன் ரெண்டு அவன் பங்குக்கு இழுத்து போடுவேன். டேய் குட்டி தம்பி, ஏன்டா அப்படி பண்ற? சரத்து எந்திரிச்சு கொடுக்க மாட்டானாடா? அதுக்குள்ளேயும் இப்படி போட்டு கிளச்சி நாசம் பண்ணிட்டு இருக்க. எந்திரிச்சு சங்கடப்பட மாட்டானா வசந்தி? பிள்ளையில அது உள்ளான்னு இப்படியா போட்டு இழுத்து வச்சிருக்குது? எப்பா எங்கே இருந்துச்சோ கொண்டு போய் வைப்பா. சித்தப்பாக்காரன் இந்த மாதிரி சங்கடப்படுவேன், பாவம் இல்லையா? எங்கே இருந்துச்சோ கொண்டு போய் வை இப்போ. அம்மா, இங்கனே இருக்கட்டும்மா. அந்த சித்தப்பா வந்து ஓபன் பண்ணி எல்லாமே எடுத்து கொடுக்கட்டும். இங்கனே இருக்கட்டும். நாளை எங்க எடுத்துட்டு போக மாட்டேன். அவங்க வந்து இங்கனே எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும். எனக்கு நிறைய வாங்கிக்குவேன். உனக்கு நிறையவே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு எடுத்து கொண்டு போய் உள்ள வை. அப்புறம் சித்தப்பா ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பான். ஷோ கடவுளே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது தெரியலம்மா. ஜெயஸ்டி நீ மாடி இதுல. அவ தான் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாடி வசந்தி. பாவம் பிள்ளை, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடி. இப்படியெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டா, சீப்பான வேலைக்கு. அம்மா இவன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். பாவம் குட்டி பையலையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன் பாரு. அவன் பாவம் போல அழுகிற மாதிரி இருக்கேன். ஆமாடி, பேராண்டியும் உட்கார வச்சு முட்டாய் இருக்குடா முட்டாய் இருக்குன்னு ஏமாத்துறேன். நீ வேணா பாரு, இதுக்குள்ள
இருக்கும். ஐயோ இது என்னது? என் லக்கேஜ் எல்லாம் இங்கே இருக்கு. ஆயா சரத்து, நல்லா இருக்கியா? சின்னனி நல்லா இருக்கேன் நீ, நீங்க எப்படி இருக்கீங்க? இது எவன்டா பண்ண வேலை? ஏலே என் அண்ணன் மாவனா? உன் அண்ணன் மயன் இல்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் சரத்து. இது மட்டும் இல்ல, இன்னும் நீ இருந்து பாரு அவங்க பண்ற கூத்தெல்லாம். இதெல்லாம் புள்ளையலான்ட்டு ஓடி போயிருவ நீ. என்னை விடவா பெரிய நீ பண்ணிட போறேன் என் அண்ணன் மாவன். அப்புறம் என்னை மாதிரி சேட்டைக்காரனா தானே அவன் இருப்பேன். அது என்னமோ நீ உண்மைதான் சொல்ற. நீ பண்ணாத சேட்டையா உன் அண்ணன் மாவன் பண்ண போறான்? உன் அன்னை மாதிரி தானே. அப்புறம் ஒரே குட்டையில விழுந்த மட்டையை தானே நீங்கெல்லாம். அப்புறம் ஒன்னையில பாதி பங்கு அவன் இருக்க மாட்டானா? ஆமாங்கிறேன். அது யாரு குட்டி பையன்? ஏன் நீ நம்ம சத்யா மாவனா? சத்யா மாவன் பிறந்து 2 மாசம் ஆகுது. இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கிறானே. வேற யாரு? சரத்து கண்டுபிடி. கண்டுபிடிக்கவா? ஏலை சோனி மாவன்டா, மறந்துட்டியா? ஆமா இல்ல, சோனி பிறந்த நாளுக்கு கூட போட்ட அனுப்பிச்சிச்சு, மறந்துட்டேன் பாரு. எல்லாம் நான் யாருன்னு தெரியுதா? நீ யாரு? அவன் தாத்தேன். பெரிய நீ தாத்தடா. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தாத்தேங்கிறிய? ஆட போங்க அங்கிட்டு. இல்லை தாத்தன்லாம் கூப்பிடாதடா, அண்ணன்னு கூப்பிடு போதும். எப்படா சரத்து? அவங்க அம்மா கறிக்கு நீ சித்தப்பா. நீ சித்தப்பாங்கும் போது என்ன வேணும்? தாத்தேன் தானே வேணும், சின்ன தாத்தேன். நீ தாத்தா தான், வேற முறையெல்லாம் மாற்றி கூப்பிட முடியாது. எப்போ தாத்தான்னு கூப்பிடு. அந்த நம்ம சின்ன தாத்தா கூப்பிடு. தாத்தா. ஐயோ. டேய் டேய் காமெடி பண்ணாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. தாத்தாலாம் வேண்டாம் அண்ணி. அப்பா, உனக்கு சத்யாவுக்கு 3 பிள்ளை இருக்குதுவ. அதுகளுக்கு நீ தாத்தேனே. உனக்கு மொத்தம் 2 பேத்தி இருக்கு, 2 பேரன் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க. நீ என்னடான்னா கூப்பிடாதியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. அப்புறம் அதுகளுக்கு நீ தாத்தேன் தானே வேணும். என்ன முறை வேணுமோ அதை தானடா கூப்பிடுங்க. நல்ல கதை தான் உங்களோட. அதுக்குள்ள இப்படி தாத்தனே ஆக்கிட்டிய. சித்தப்பா, எனக்கு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க சித்தப்பா. தங்கப்பிள்ள, என் மவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சித்தப்பா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சித்தப்பாவுக்கு ஒரே பசி. அண்ணி சாப்பாடு போட்டுவாங்க. ஆவண்டா, அவன் சாப்பிடவும் இல்லாமல் வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். முதல்ல அவனுக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பிரித்து காமிப்பேன். அக்கா நீங்கள் உட்காருங்க, நான் போய் சரத்துக்கு போட்டு வரேன். வர்றா எங்க சின்ன நீ வேலையெல்லாம் பார்க்குது. அவன் முன்ன மாதிரி இல்லடா சரத்து, எல்லா வேலையும் பார்க்க. என்ன சொல்றிய? அப்படி இல்ல, பெரிய நீ தானே இழுத்து போட்டு அம்பட்டும் பார்க்கும். என் சின்ன நீ ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இலே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பிச்சு போடுவேன், பிச்சு பார்த்துக்க. எல்லா வேலையும் நானும் பார்ப்பேன்டா. அது சரிதான், பரவாயில்ல பரவாயில்ல. சத்யா சத்யா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? சோனி இங்கேயா இருக்கு? ஏன் நீ? ஆமாம் சரத்து, இங்கே தான் இருக்கு. சத்யாட்ட சொல்லணும் நீ வந்திருக்கிறேன்னு. வந்துருவா. சத்யா ஹஸ்பண்ட் எப்படி இருக்காப்ல? சோனி ஹஸ்பண்ட் எப்படி இருக்காப்ல? என் மருமவன்லாம். அவங்களெல்லாம் உன் மருமையேன்னு ஏற்றுக்கிற. ம், அப்புறம் நீ ஏன் பேத்தி பேரனெல்லாம் மட்டும் தாத்தா சொல்லக்கூடாதுங்கிற? சொல்லு. என்ன நீ, நீங்களே இப்படி கேட்டா எப்படி? முறைய மாத்த முடியுமா? சரி கூப்பிட்டுக்கங்கடா தாத்தானே. தாத்தனுக்கு இன்னும் கல்யாண வயசு கூட வரல, அதுக்குள்ள தாத்தன் என் பேரன் ஆகியாச்சு போ. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இதுல என்ன இருக்கு? எல்லாம் பெருமை தானே. வசந்தி, நீ போறியா? நான் போவாமா? பிள்ளைக்கு பசிக்கும் போல. அந்த போறக்க இந்த சின்ன அண்ணி ஓட்டத்தை பாரு. ஒருத்தன் முழிக்கிறான் பாரு, ஒருத்தன் முழிக்கிறான் பாரு. என்னடா சித்தப்பா, இதை ஓபன் பண்ணணும். 10 நிமிஷம்டா தங்கப்பிள்ள. சாப்பிட்டு சித்தப்பா ஓப்பன் பண்ணி பொறுமையா உட்காந்து யார் யாருக்கு என்னென்ன சித்தப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். சாக்லேட்லாம் சித்தப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெட்டி ஃபுல்லாக சாக்லேட் தான் உங்களுக்கு பார்த்துக்க. அதனால எல்லாம் உங்களுக்கு தான். மெதுவாக பொறுமையாக எடுத்து காமிக்கிறேன், பார்க்கலாம் சரியா? என்ன எங்கள் சின்ன அம்மாவும் பேச மாட்டேங்குது, ஃபோன்லலாம் புரிஞ்சு தள்ளும் சித்தப்பா சித்தப்பான்னு. ஏமா? இல்லை சித்தப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலா. என்னை நீங்கள் பார்த்ததே இல்லை, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறிய. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்களாம் குட்டி குட்டியாக இருந்தீங்க. ஏன் பெரிய நீ இவன் பிறந்துட்டானா? இல்லைப்பா, அவன் பிறக்கல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். இவ பிறந்துட்டா, ஜேஷ்டிக்கு பிறந்து. ஆமாம் ஆமாம், ஜேஸ்டியை வண்டியில் வச்சுட்டே சுற்றுவேன் நான். ஜேஸ்டி பிறந்துட்டா, ஆனால் அந்த குட்டி பைய பிறக்கலான்னு நினைக்கிறேன். ஏண்டா அவங்கள பார்த்ததே இல்ல சித்தப்பா. நானும் தாண்ட தங்கம். பெரிய நீ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி சூப்பு. உனக்கு அதானே பிடிக்கும். ஊருக்கு வந்தாவே பெரிய நீ எனக்கு அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பல்லடா. நாட்டுக்கோழி தான் உங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு.
பிள்ளை நல்லா அசந்து தூங்குற கேப்பில் டக்குன்னு சமைச்சு முடிச்சிடணுன்னு வேக வேகமாக சமைச்சேன் பார்த்து. இன்னைக்கு ஒரு புடி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுங்களா? ச்சே, நானே சமைச்சு சமைச்சு ஆனாப்புல சாப்பிட்றதே இல்லை நீ. சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் நல்லா இருக்காது. ருசிக்கு சாப்பிடாட்டியும் பசிக்கு சாப்பிட்டுட்டு கிடப்பேன். இன்னைக்கு தான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன் எங்க பெரியண்ணி சமையல். அண்ணி, நீங்க சமைச்சீங்களா சின்ன அண்ணியா? ஏன் சரத்தை அப்படி கேட்குற? நான் தான் சமைச்சேன். சின்ன அண்ணி எப்படியா இருந்தாலும் சொதப்பல் ஆக்கிரும், எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் கேட்டேன். நான் வேற ருசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்றேன். இது வேற சின்ன அண்ணி சொதப்பி வச்சிருந்துச்சுன்னா நான் எங்கிட்ட ருசிக்கிறது. அதுக்கு தான் கேட்டேன், நீங்களா அவங்களா? நானே தான், கவலையே படாத, நல்லா வச்சிருக்கேன். சித்தப்பா சாப்பிட்டு இதை ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பா காமிக்கிறேன்டா. சத்த நேரம் பொறு, சாப்பிட்ட உடனே உனக்கு கண்டிப்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன், சரியா? அவனை சாப்பிட விடுங்கடா. ஆமாம், லக்கேஜ் எல்லாம் கொண்டு ரூமுக்குள்ளே போடு. இருக்கட்டும், நீங்களே சாப்பிட்டுட்டு இங்கனே ஓப்பன் பண்ணி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்போம். பாவம், அவனுக்கு எவ்வளோ நேரம் தான் பொறுமையா இருப்பானுவ. என்னமோ பண்ணுங்க போங்க.